தன்னே தன்னே நானே கண்ணே தனனா தனனா நனனா. போனிய விடாத. ஏங்க ஒரு முக்கியமான விஷயமா போறேன். முக்கியமான விஷயத்துக்கு போனிய விடுறதானே நம்ம சம்பிரதாயமே. இது அதி முக்கியமான விஷயம். ஹலோ, என்ன சார் டிவி புதுசா வாங்கினீங்களா? புதுசா ரிப்பேருங்க. ஏன் தவறு கீழே விழுந்துருச்சா? தவறி வீழ என் பொண்டாட்டி தெரிஞ்சே கீழே தள்ளிட்டேன். ஏன் சார் உங்களுக்கு என்னாச்சு? நேற்று எவனோ இளந்தண்டல் பகுதியில பாடினானாம். அதை பார்க்க பொறுக்க முடியாம கோபத்துல டமால் போட்டு உடைச்சிட்டான். அவ்வளவு நொறுங்கிடுச்சு. மூர் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறேன். தம்பி ஒரு பாக்கு கொடுப்பா. நேற்று நீ தானே டிவியில பாடின. ஏன் சார் நீங்க பாத்தீங்களா? பார்த்தது மட்டும் இல்ல, எழுதிய வச்சிருக்கிற. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இனிமேல் டிவியில பாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. நாங்க 100 பேர் சேர்ந்து உண்ணாவிரதம் இருப்போம். இனிமே பாடுவியா? பாடுறானா பாட்டு. தனலட்சுமி வாங்க சார், உட்காருங்க. என்னம்மா வீட்டுல யாரும் இல்லையா? இப்பதான் 5 நிமிஷம் இருக்கும். அம்மா அப்பா வெளியில போனாங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா சார்? முக்கியமான விஷயம் ஒண்ணு இல்ல, பாட்டு கிளாஸ்னு ஒண்ணு இருக்கிறதே நீ மறந்துட்டியா? சாரி சார், எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, அதான் வர முடியல. அத பத்தி நான் கூட உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சேன். இப்ப என்ன 2 பேரும் தனியா தானே இருக்கோம். சார், உங்களுக்கு இந்த ஜாதகம் சகுனம் இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாதுல்ல சார்? சில நேரங்கள்ல நம்பிக்கை உண்டு, சில நேரங்கள்ல நம்பிக்கை இல்ல. ஜாதகம் நமக்கு எப்ப சாதகமா இருக்கோ அப்ப மட்டும் நம்புறது. நீ ஏன் கேக்குற? உனக்கு செவ்வாய் தோஷம், நம்புறதா வேணாமா? என்ன உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? என்ன அப்படி கேட்டுட்ட? உன்னை பத்தின ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச் பை இன்ச்சா வாட்ச் பண்றதானே என் வேலையே. அப்படின்னா இத பத்தி எங்க மாமா கிட்ட பேசுனீங்களா? உங்க மாமா கிட்ட நான் எப்படிமா பேச முடியும்? இது வரைக்கும் அவரை நான் மீட் பண்ணவே இல்லையே. என்ன சார் சொல்றீங்க? நிஜமா சொல்றேம்மா, உன் மாமா கருப்பா சாப்பான்னு கூட தெரியாது. போய் சொல்லாதீங்க சார். என்னம்மா இது? நீ கேக்குறத பார்த்தா உங்க மாமாவை நான் என் வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவ போல் இருக்க. ஆமா சார், உங்க வீட்டுல இருக்காரே அவர்தான் எங்க மாமா. சார், தயவு செஞ்சு எங்க மாமா கிட்ட இதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்க. நாட்டுல எவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆனாலும் முதல்ல சொல்ற வார்த்தை தங்கச்சி தான். நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? கவலையப்படாதம்மா, உனக்கு ஒரு அண்ணன் இருந்தா என்னென்ன செய்வானோ அது அத்தனையும் நான் செய்யறேன். அங்கிள் அங்கிள், நேத்து நீங்க தான் டிவில பாடுனீங்க. ஆமாம்மா. பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. மறுபடியும் எப்ப பாடுவீங்க? தெரியலம்மா. ஆமா, நீங்க சினிமால பாடக்கூடாது? அதுக்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கணும். ஐயோ, அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே சான்ஸ் கிடைக்கும். எடா காஜா, உன் வாத்தியார் பொண்ணு பார்க்க போயிருக்காரு, வெற்றியோட திரும்பாரா? சார், காதலிக்கிறதுக்கு முன்னாடி அவன் முகத்தை ஒரு தடவை கண்ணாடியில பாத்துக்கணும். நீ சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா போல் இருக்க. உங்க வீட்டு அழகா எங்க வீட்டு அழகா? அழகோ அழகு, கொள்ளை அளவு போங்க. அப்ப இவருக்கு ஏண்டா அந்த ஆசை? இதே கேள்விதான் நானும் பலமுறை கேட்டேன். ஆசை யாரை விட்டது? கேட்டா கண்ணாடி குத்த சொல்றாரு. சிரிக்காதீங்க சார், ஏற்கனவே உங்க அக்கா பொண்ணு வேற வீட்டை விட்டு தத்தி தான் சொன்னீங்க. எதுக்கும் ஒரு தடவை கண்ணாடியை பாத்துக்க நல்லது. என்னடா மிஞ்சின பதார்த்தம் இதான வேணாங்கிறது? கொஞ்சம் விட்டா நெஞ்சில மிதிப்பிய. ஆமா, ஓ வாத்தியார் லவ் பண்ற பொண்ணை பத்தி என்கிட்ட சொல்லு. என் சைட்ல ஏதாவது உதவ முடியுமான்னு யோசிக்கிறேன். யோசிக்கிறீங்களா? உங்களை எதுக்கு இங்க சோத்த போட்டு வளர்க்கறாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் ஒரு நட்பு தான். என்னடா? நட்பு இல்ல சார், நடிப்பு. என்னடா சொல்ற? அவருடைய சைட்டுக்கு ஒரு தாய் மாமன் இருக்கானா, அவர் அடிக்க இவருக்கு தில்லி இல்ல, அதனாலதான் உங்களை வளர்க்கிறாரு.
அப்படி என்னடா அந்த பொண்ணு பெரிய கிளியோபட்ராவ? கிளியோபட்ரையோ எலியோபட்ரையோ போட்டோவை காட்டுறேன் பாருங்க. போய் மாலதி வீட்டை சம்பள பணத்தை வாங்கிட்டு வா. வாங்க சார். போன காரியம் என்னாச்சு? எங்கிட்டயும் மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா? என்ன சார் சொல்றீங்க? என் மனைவி தான் உங்க காதலின்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்போ தனலட்சுமியோட பாட்டு வாத்தியார் நீங்க தானே? நேத்து வரைக்கும் பாட்டு வாத்தியாரா மட்டும்தான் இருந்தேன். எப்போ உங்க காதலின்னு தெரிஞ்சதோ அண்ணனாவும் ஆயிட்டேன். ஆமா, கல்யாணத்துக்கு என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அதுதான் சார் எனக்கு ஒண்ணும் புரியல. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்ப என்ன எதுக்காக தூக்கிட்டு வந்தீங்க? நல்லா யோசிச்சு பார்த்தேன். நம்ம 2 பேரும் ஒன்னா சேரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உன்னை நான் கெடுத்துறேன். சத்தியமா உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நீங்களும் உங்க ஐடியாவும். இப்ப வண்டியை நிறுத்த போறீங்களா இல்லையா? நோ. யோ, ஆட்டோ நிறுத்தியா? நிக்காது. நிக்க வேண்டிய இடத்துலதான் நிக்கும். மாமா, இது விளையாட்டு இல்ல, 1000 காலத்து பயிர். இந்த பாரு தானோ, உன்னை நான் கெடுக்கிறதா எடுத்த முடிவுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சாரி சார், அதுக்கெல்லாம் ஆட்டோல இடம் இல்ல. ஐயோ தானா, மெதுவா மெதுவா மெதுவா. ஏப்பா, உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா? எனக்கு ஒண்ணு இல்ல சார். ஏன் சார் பூனை மடியில கட்டின மாதிரி இந்த பொண்ணை கூட்டு வந்தீங்க? சார், நான் புறப்பட்டு வரும்போது கூட எங்க அம்மா கிட்ட சரியா சொல்லிட்டு வரல சார். சார், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் நடந்திருக்காது சார். உங்களை உடனே பார்க்கணும் போல இருந்திருக்கோம். அதான் தந்தி கொடுத்துருக்காங்க. இல்ல சார், நான் எங்க இருக்கேன்னு அட்ரஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எனக்கு தந்தி அடிச்சிருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அந்த அரசவரை மோதிரத்துக்கு 150 ரூபா தந்தான். சார், வண்டி எத்தனை மணிக்குன்னு சொன்னீங்க? அம்மா, ஏம்மா, 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 ஏமாடி, உடம்புக்கு என்ன? எனக்கு என்ன கேடு? குத்துக்கலாட்டம் நல்லா தான் இருக்கேன். ஊர்ல உங்க அக்கா மாமால சௌக்கியமா இருக்காங்களா? என்ன விளையாடுறீங்களா? என்ன சீரியஸா இருக்கேன்னு எனக்கு தந்தி அடிச்சே வர சொன்னேன். இரு, உங்க அப்பா வருவாரு, 6 மர கேளு. இந்த அதை கொஞ்சம் அடி. இதை அடிக்கவா மெட்ராஸ்ல இருந்து வர சொன்னேன்? வர வர நானாவே உங்களுக்கு ரொம்ப கிண்டலா போச்சு. என்னடா தந்தி வந்துச்சா? வராமையா நான் இங்க வந்தேன்? ஓ, தம்பி சூடா வந்திருக்கிறான். ராஜா, ஒரு கிளாஸ் மோர் இருந்தா கொண்டாந்து கொடு. ஏன்பா, மெட்ராஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? எல்லா விவரமும் எனக்கு தெரியுமாடா. தெரியுமா? ஏப்பா, நீயே யோசிச்சு சொல்லு. அக்கா செய்யறது நல்லா இருக்கா? ஏய், உனக்கே தப்புன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எனக்கு தெரியாதா? இந்த மாதிரி விஷயமெல்லாம் கொஞ்சம் விட்டு தாண்டா பிடிக்கணும். சரி, ஒரு 10 நாளைக்கு இங்க தங்கி இருந்து வராத புடவை பாக்கியெல்லாம் வசூல் பண்ணிக்கிட்டு இரு. அதுக்குள்ள நானும் உங்க அம்மாவும் மெட்ராஸுக்கு போய் அதை எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிச்சிருவோம். ஏன்னா ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். மெட்ராஸ்ல 14 அடுக்கு மாடி கட்டடம் இருக்குன்னு சொல்றாங்களே, நிஜமாவே அத்தனை அடுக்கு இருக்கா? நீங்க போனீங்களே, அதை எண்ணி பாத்தீங்களா? இதே கேள்வியை குறைஞ்சது 1000 பேர்த்துக்கிட்டயாவது கேட்டிருப்பேன். மெட்ராஸ் என்ன 7 கடல் தாண்டியா இருக்குது? 80 கிலோமீட்டர் தானே. பச்சை பிடிச்சா 2 மணி நேரத்துல போய் எண்ணிட்டு வந்துடலாம் இல்லையா? டேய், நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஒரு நாளைக்கு மெட்ராஸுக்கு போய் 14 அடுக்கு மாடி கட்டடத்தை பார்க்கத்தான் போறேன். ஏன்னா அந்த வீட்டுக்காரருக்கு எவ்வளவு வாடகை வரும்? எந்த வீட்டுக்காரருக்கு? இந்த 14 அடுக்கு மாடி கட்டடம் போட்டா அவங்க. அது யாருக்கு சொந்தம் இல்லடா, அது இன்சூரன்ஸ் ஆபீஸ். இன்சூரன்ஸா? இன்சூரன்ஸா? நீ மாசம் மாசம் பணம் கட்டிட்டு வரணும். திடீர்னு நீ செத்து போயிட்டான்னு வச்சுக்க, அந்த பணம் உனக்கு கொடுத்துருவாங்க. என்னது, நீங்க கூட முட்டாள்தனமா பேசுறீங்க. நான் செத்து போயிடுன்னு சொல்றீங்க, அப்புறம் யார்ட்ட பணம் கொடுப்பாங்க?
இவனை யாரா கூட்டிட்டு வந்தது? வந்து 4 நாள் தான் ஆச்சு. கேள்வி கேட்டு என்ன மெட்ராஸ் காமிச்சிருவான் போட்டிருக்க. அட விடுங்கப்பா, நம்ம அண்ணன் மெட்ராஸ் கூட்டிட்டு போறாரு. 14 அடிக்கு மாடியில ஏத்துறாரு. ஏத்திட்டு உன்னை அங்கே தள்ளி விடுறாரு. ஏதாச்சும் பேசினா வாய தச்சிருவன் தச்சு. அட விடுங்கப்பா, அண்ணன் கல்யாணம் மெட்ராஸ்ல தான். வண்டியை கட்டிக்கிட்டு போய் ஒரு சுத்திடுவோம். எப்ப என்ன கல்யாணம்? ஏன்டா அலையறீங்க? எங்க அப்பாவும் அம்மாவும் அதுக்காக தான் மெட்ராஸ்க்கே போயிருக்காங்க. வரும்போது கண்டிப்பா கல்யாண பத்திரிக்கையோட தான் வருவாங்க. என்னங்க, உங்களுக்கு ஒரு தபால் வந்திருக்கு. என்னண்ணே பத்திரிக்கை ப்ளூ கலர் அடிச்ச மாதிரி இருக்கு? புழுவாடாது, பச்சைடா முண்டம். ஏப்ப குழம்புறீங்க? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியாத என்ன மாதிரி அறிவாளிட்ட கேளுங்க. இந்த கலருக்கு இங்கிலீஷ்ல ஆரஞ்சு, தமிழ்ல ராமர் கலர்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அப்படிங்களா அண்ணே? ஆமா தம்பி. புட்டா கோமட்டி தலையா? டேய், நம்ம ஆளு லெட்டரா? அண்ணி தானே, படிங்க படிங்க, காதுக்குள்ளேயே கேட்போம்.